ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் இலக்கணம் இயல் 1க்கான இலக்கணம் ரீடிங் வீடியோ தான் பார்க்கலாம். எழுத்து சொல். மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம். மொழியின் சிறப்புகளை அறியவும் இலக்கணம் துணை செய்யும். ஃபஸ்ட்டு எழுத்து. சார்பெழுத்து. உயிர்மை, ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் ஆகிய 10 சார்பெழுத்துக்கள் ஆகும். அவற்றுள் உயிரிழபடை, ஒற்றளபடை ஆகிய 2 அளபடைகள் குறித்து இங்கு காண்போம். அளபெடுத்தல் அதாவது நீண்டு ஒலித்தல். பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டி ஒலித்து பேசுவோம். அவ்வாறு பேசும்போது உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளபெடுத்தல் பயன்படுகிறது. எடுத்துக்காட்டு: அம்மா, தம்பி. ஃபஸ்ட்டு உயிரளபடை. செயலில் மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் தத்தம் அளவில் நீண்டு ஒலிக்கும்போது அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வரும். இவ்வாறு வருவது உயிரளபடை எனப்படும். உயிரளபடை 3 வகைப்படும். ஃபஸ்ட்டு செய்யுளிசை அளபடை. செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை செய்யுளிசை அளபடை என்போம். இதனை இசைநிறை அளபடை என்றும் கூறுவர். ஓதல் வேண்டும். மொழி முதல் உறார் குறுநோய் மொழி இடை. நல்ல படா பறை மொழி இறுதி. நெக்ஸ்ட் இன்னிசை அளபடை. செயலில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குறில் நெடிலாக அளபெடுப்பது இன்னிசை அளபடை ஆகும். கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை. நெக்ஸ்ட் சொல்லிசை அளபடை. செயலில் ஒரு பெயர்ச்சொல் எச்சச் சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடை ஆகும். உரநசையி உள்ளம் துணையாகச் சென்றார் வரணசையி இன்னும் உளேன். நசைனா விருப்பம், விரும்பி என்னும் பொருள் தருவதற்காக நசையி என அளபெடுத்து பெயர்ச்சொல் வினை எச்சமாக மாறியது. நெக்ஸ்ட் ஒற்றளபடை. செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான இங், இஞ்ச், இன், இந்த், இம், இன், இவ், இ, இல், இல் ஆகிய 10 அஃது என்னும் ஆயுத எழுத்தும் அளபெடுப்பது ஒற்றளபடை ஆகும். எங்கிறைவன். எங்கிலங்கிய கயராய் இன்னுயிர். நெக்ஸ்ட் சொல். பூ மலர்ந்தது, மாடு புல் தின்றது. ஓரெழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல் ஆகும். அது 2 திணைகளையும் 5 பால்களையும் குறிக்கும். 3 வகை இடங்களிலும் வரும். உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும். வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும். நெக்ஸ்ட் 3 வகை மொழி. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி என மொழி 3 வகையாக அமையும். ஒரு மொழி ஒரு பொருளனவாம். தொடர்மொழி பல பொருளன பொது இருமையும் ஏற்பன. நன்னூல். தனிமொழி. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும். எடுத்துக்காட்டு: கண், படி, பகாப்பதம். கண்ணன் படித்தான், பகுபதம். நெக்ஸ்ட் தொடர்மொழி. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி ஆகும். எடுத்துக்காட்டு: கண்ணன் வந்தான், மலர் வீட்டிற்குச் சென்றாள். பொதுமொழி. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி எனப்படும். எடுத்துக்காட்டு: எட்டு. எட்டு என்று எண்ணெய் குறிக்கும். வேங்கை. வேங்கை என்னும் மரத்தை குறிக்கும். இவையே L+2 எனவும் வேம்+கை எனவும் தொடர்மொழிகளாக பிரிந்து நின்று எல்லை உன் வேகின்ற கை எனவும் பொருள் தரும். இவை 2 பொருள்களுக்கும் பொதுவாய் அமைவதால் பொதுமொழியாகவும் இருக்கிறது. நெக்ஸ்ட் தொழிற்பெயர். ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு: ஈதல், நடத்தல். விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள். வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆகும். வினையடி நட, விகுதி தல், தொழிற்பெயர் நடத்தல். வினையடி வாழ், விகுதி கை, தொழிற்பெயர் வாழ்க்கை. வினையடி ஆள், விகுதி அல், தொழிற்பெயர் ஆளல். ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும். எடுத்துக்காட்டு: நட என்பது வினையடி, நடை, நடத்தல். எதிர்மறை தொழிற்பெயர். எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர் ஆகும். எடுத்துக்காட்டு: நடவாமை, கொல்லாமை. நெக்ஸ்ட் முதுநிலை தொழிற்பெயர். விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராதல் முதுநிலை தொழிற்பெயர் ஆகும். எடுத்துக்காட்டு: தட்டு, உரை, அடி. இச்சொற்கள் முறையே தட்டுதல், உரைத்தல், அடித்தல் என்று பொருள்படும் போது முதநிலை தொழிற்பெயர் ஆகின்றன. முதநிலை திரிந்த தொழிற்பெயர். விகுதி பெறாமல் முதநிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் ஆகும். எடுத்துக்காட்டு: பேரு. பேரு தொழிற்பெயர் முதநிலை முதநிலை திரிந்த தொழிற்பெயர். கெடுதல், கெடு, கேடு. சுடுதல், சுடு, சூடு.
நெக்ஸ்ட் வினையாளனின் பெயர். ஒரு வினை முற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலை கொண்டு முடிவது வினையாளனின் பெயர் எனப்படும். அது தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய 3 இடங்களிலும் 3 காலங்களிலும் வரும். எடுத்துக்காட்டு: வந்தவர் அவர்தான். பொறுத்தார் பூமி ஆள்வார். தொழிற்பெயருக்கும் வினையாளனின் பெயருக்கும் உள்ள வேறுபாடு. தொழிற்பெயர், வினையாளனின் பெயர். தொழிற்பெயர் வினை பெயர்த்தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்கும். வினையாளனின் பெயர் தொழிலைச் செய்யும் கர்த்தாவை குறிக்கும். தொழிற்பெயர் காலம் காட்டாது. வினையாளனின் பெயர் காலம் காட்டும். தொழிற்பெயர் படர்க்கைக்கே உரியது. வினையாளனின் பெயர் மூவிடத்திற்கும் உரியது. தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டு: பாடுதல், படித்தல். வினையாளனின் பெயருக்கு எடுத்துக்காட்டு: பாடியவள், படித்தவர். இதோட அவ்வளோதான். இந்த இயல் முடிஞ்சு.